Now you are watching New Eden Revival Online Church. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் ரோமர் 16 அதிகாரம் 20 இறைவசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோட இருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. தேவன் சமாதானத்தின் தேவன் என்றாலும் தீமையை அழிக்கும் வல்லமை உள்ளவர். நமது போராட்டத்தில் நாம் தனியாக இல்லை, ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். சாத்தான் சோதிக்கலாம், பயமுறுத்தலாம், ஆனால் அவனுடைய முடிவு தோல்வியே. தேவன் அவனை நம் கால்களின் கீழ் நசுக்குவார் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய ஒவ்வொரு ஜீவனுள்ள வார்த்தையும் பலன் கொடுக்காமல் அவரிடத்தில் திரும்பி செல்லாது என்பது வசனம் சொல்கிறது. அப்படி இருக்கும்போது நம் அநேக வாழ்க்கையில் அவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும் என்று நாம் விசுவாசிக்கலாம். தேவன் அவனை நம் கால்களின் கீழ் நசுக்குவார். இந்த நாளுக்காக நாம் அனைவருமே காத்து கொண்டே இருக்கிறோம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய நேரத்தில் விரைவாக செயல்படுகிறார். தாமதமாக தோன்றினாலும் நம் வாழ்விலே எதை குறித்து நாம் ஜெபித்திருக்கலாம், ஆனால் அது தாமதம் ஆய்ந்திருக்கலாம். ஆனால் தாமதமாக தோன்றினாலும் தேவனுடைய பதில் சரியான நேரத்தில் வரும். பொறுமையுடன் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த வசனத்தின் முடிவில் பவுல் கிருபையை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய கிருபையை நம்மை நிலைநிறுத்துகிறது. கிருபையினாலே நாம் ஜெயிக்கிறோம். இந்த மகா கிருபையினாலே தான் நாம் அனைத்து விஷயத்தையும் நாம் சாதிக்கிறோம். கிறிஸ்துவில் இருப்பவர்களுக்கு இறுதி வெற்றி. எந்த எதிர்ப்பும் தேவனுடைய திட்டத்தை முறியடிக்க முடியாது. ஜெயமுள்ள வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நமக்கு அன்றாடம் தேவைகளை எல்லாம் அவர் பூர்த்தி செய்கிறார். சோதனைகளை கண்டு பயப்படாமல் தேவனுடைய நேரத்தை நம்பி காத்திருக்கலாம். ஜெபத்திலும் விசுவாசத்திலும் உறுதியாக நிலைநிறுத்தும் போது கிறிஸ்துவின் கிருபையை நாம் தினமும் பெற்றுக்கொள்ளலாம். தேவன் உங்கள் வாழ்க்கையில் சாத்தானின் கிரியையை எல்லாம் முறியடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் எந்த போராட்டமாக நிரந்தரமல்ல. சமாதானத்தின் தேவன் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் கிருபையில் நிலைத்திருங்கள். சீக்கிரமே தேவன் உங்களை முழு வெற்றிக்குள்ளே நடத்தி செல்வார். நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இன்றைய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தி இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா கர்த்தாவே, இந்த ஜெபத்தினால் இணைந்திருக்கும் ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகளையும் உமது வல்லமையான கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர், அவர்களுடைய வாழ்க்கையில் சாத்தானின் எல்லா கிரியையிலும் முறியடிப்பீராக. உமது சமாதானத்தின் வெற்றியையும் அருளுவீராக. சொத்து கத்தாவை துதிக்கிறோம்ப்பா. கத்தாவை, அவர்களின் குடும்பங்களை ஆசீர்வதியும். நோய் நொடி இல்லாதபடிக்கு அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க, எந்த ஒரு மனவேதனையில் அந்த அழுத்தத்தில் இல்லாதபடிக்கு காத்துக்கொள்ளும். ஆண்டவர், சொத்து கத்தாவை, அவர் செய்யும் வேலைகளாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, இப்போ கல்வி படிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது ஊழியத்தை நடத்துபவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட பொருளாதார தேவைகளை எல்லாம் நீ சந்திக்க செய்ய மாட்டோம். உமது கிருபையினால் கதவுகளை திறந்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, சொத்து கத்தாவை துதிக்கிறப்பா. அப்பா, எந்த தீய ஆயுதமும் அவர்களுக்கு விரோதமாக வாய்க்காதபடிக்கு பாதுகாத்து அருளும். ஆண்டவரே, சொத்து கத்தாவை கத்தாவை, அவர்களின் ஜபங்களுக்கு விரைவான பதில்களை அளித்து நீண்ட நாட்களாக காத்திருக்கும் ஆசீர்வாதங்களுக்காக அவர்கள் கண்கள் காணும் கிருபையை அருள்வீராக. சொத்து கத்தாவை, அவர்களுடைய வீடுகளில் சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், ஐக்கியம், நிறைவான ஆசீர்வாதம் பெருகட்டும். ஆண்டவர், இன்று முதல் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நீர் இருந்து வெற்றி பெற செய்ய மாட்டோம். சொத்து கத்தாவை, இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவன் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
Now you are watching New Eden Revival Online Church.